ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் நம்ம வீடியோ போடவே இல்லை. இப்போ என்னென்னா நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் ஜாமான் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இந்த மச்சான் ஊருக்கு போயிருந்தார். ஸோ அவர்கிட்ட கொடுத்துட சொன்னால் கொடுத்து விட்ருக்காங்க. இது என்னோடய ஒய்ஃப் வீட்டிலேருந்தும் இது எங்கள் வீட்டிலேருந்தும் வந்திருக்கு. ஸோ ரெண்டுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக பிடிச்சது தான் இருக்கும். ஸோ வாங்க பிரித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரித்து பார்ப்போம். ஏன்னா இது எனக்காக செஞ்சுருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் கடையில் வாங்கினேன். ஆனால் அவங்க வந்தாங்க என்ன மாப்பிள்ளை எப்படி சொல்லிட்டு வீட்லேயே செஞ்சுட்டாங்க. ஸோ உடையக்கூடாதுன்றதுக்காக பாட்டில் வச்சுட்டாங்க. இது டேஸ்ட் பண்ணியும் பார்க்கணும், ஆனால் வேஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓகே, ஃபுல்லாக என்ன இருக்குது? இது பதர் பனியான்னு சொல்லுவாங்க. நிறைய சுட்டு அமைச்சிருக்காங்க. 1 2 3 4 5 வேறு லெவலு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும், நல்லாவும் இருக்கும். ஸோ இதை இங்கே வச்சுட்டு இப்போ அடுத்தது பிரிப்போம். எப்போதுமே எல்லா ஊர்லேருந்து வரும்போது இப்படி தான் வரும். யாருக்கு அனுப்பிச்சுடுறாங்களோ அவங்க பேர் போட்டுருவாங்க. ஏன்னா ஒரு ஊர்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா, என் பையன் அங்கே இருக்கான், இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேலை கொடுப்பாங்களே. சரி, மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நேம். 1 2 3 முடிச்சு. ஸோ இந்த பாக்கெட்டில் இது தான். இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது சீடை நினைக்கிறேன். சீடை தான். நல்லாயிருக்கு. ஏன்னா லலிதா லவங்கத்தில் நல்லா தான் இருக்கும். ஆட் பண்ணல, உண்மையை சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டாக அங்கே ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் அவர் பேர் லலிதான்னு வச்சுட்டாங்க. இந்த குர்குரேலாம் இருக்கும்ல, அதேமாதிரி கான்செப்ட் தான் இது. நல்லா இருக்குங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாலும், என்னடா எல்லா வீடியோவும் நல்லா இருக்குது சொல்கிறேன். இப்போ வியூஸ் வரும். நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். என்ன பண்ணுறது? இது என்னோடய ஃபேவரெட். இந்த பாட்டில் இல்லை, இது உள்ளே இருக்குது. ஈச்சக்கொட்டை பாலியல்னு சொல்லுவாங்க. அரிசி மாவில் செய்கிறது. இது ஸ்பெஷலாக இதை வந்துருக்கு. பார்சலுக்குள்ளே பார்சல் யாசர்னு இருக்குது. நான் தான் அது. இதான் ஈச்சக்கொண்டை பாலியல்னு சொல்லலாம். அரிசி மாவில் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரமாதமாக இருக்குது. எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். உப்பு டேஸ்ட்டில் இருக்கும். ஸ்வீட்ஸ்லாம் கிடையாது, நல்லாயிருக்கும். இது என்னன்னு தெரியலையே. சரி பார்க்கலாம். அல்வாவோ? வாழ்க்கையில் நிறைய பேர் நமக்கு அல்வா கொடுத்துருக்காங்க. இது அல்வாவும் தெரியல, பார்ப்போம். மனசில் அவ்வளோ சொல்லிக்கிறாங்க. என்ன இது? கவரு. இது என்னன்னு தெரியல. சூப்பராக இருக்க. வேறு லெவல். இது வந்து இது ஆட்டுக்கால்னு சொல்லுவாங்க. முன்னாடி இந்த சின்னதாக இருக்கும். அதேமாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. அது ஆட்டுக்கால்னு உங்களுக்கு சொன்னால் அது தெரியுமா எனக்கு தெரியல. அந்தமாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ என் ஒய்ஃப் வீட்டில் கொடுத்தது பிடிச்சி பார்ப்போம். இது பதர் பூரியான்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த பராட்டா மாவில் இருக்குல்ல, அப்படி செய்கிறது. செஞ்சுட்டு பராட்டா மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து சுகரை அரைச்சி அதை அப்படியே தூவி இருப்பாங்க. அது எப்படின்னா உண்மையாக சூப்பராக இருக்கும். இதுலேயே இந்த தேங்காய் பால் இல்லை பால்லாம் அப்படியே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஒன்றும் அப்படியே உங்களுக்கு அப்படி இருக்கும். எப்படி சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குங்க. அப்படியே பொலன்னு கொட்டுது பாருங்க.
இது என்னோட ஃபேவரெட்டு. கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது ரொம்ப ஒரு பிரமாதமாக இருக்குது. ஏன்னா இதுல கொஞ்சம் அன்பு கலந்துருக்கும். எல்லாமே வீட்டில் செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்காது. சில இது கடையில் வாங்கி தான் ஆகணும். வழி கிடையாது. ஆனால் நல்லாவும் இருக்கும். ஏன்னா வாங்கி தரலையும் அன்பு இருக்குல்ல, அதையும் யோசிக்கணும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. எனக்கு பிடிச்ச நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.